ஹாய் ஹலோ நண்பா, அலையே இல்லாத பீச் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிக்குடாவை கை காட்டுவாங்க. ஸ்ரீலங்காவோட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து வாழைச்சேனைங்கிற டவுனுக்கு வந்து அங்க இருந்து பாசிக்குடாக்குனே போற ரூட்ல 6 கிலோமீட்டரா போனீங்கன்னா அது கடைசியா போய் முடியறது பாசிக்குடாவா இருக்கும். சரியா சொல்லணும்னா இது பேர்ல இருக்கிற மாதிரி ஒரு குடா 4 பக்கமும் கடலால சூழப்பட்டு இருந்தா ஒரு தீவுன்னு சொல்ற மாதிரி 3 பக்கமும் நிலத்தால சூழப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் கடல் பக்கமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் குடா. இங்க இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு தூரமா பீச்சுக்குள்ள போனீங்கன்னாலும் பெரிய அளவுல உங்களை மூணு கடிக்காது. ஒரு தூரத்துக்கு கங்கால பீச்சுக்குள்ளே ஒரு லைன் அடிச்சு வச்சிருப்பாங்க, இது கங்கால நீங்க போயிடாதீங்க அப்படின்னு. சோ அலை இல்லதானே எங்களுக்கு நீச்சல் தெரியும்டா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் அதை தாண்டி போயிடாதீங்க. கடல்ல ஒரு தூரமா போறப்போ முருகை கட்பாறை எல்லாம் இருக்குன்றதுனால போட் சஃபாரி வேற விட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 பேர் போறதுக்கு 5000 ரூபாய் வரையிலையும் பே பண்ண வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். ஸ்கூல் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப் அப்படி இப்படின்னு எப்பவுமே இந்த இடத்துல ஆளுங்க நிறைஞ்சு போயிருப்பாங்க. பெரிய சைஸ்ல ஒரு பீச்சும் இருக்கிறதுனால ஃபுட்பால், வாலிபால் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா விளையாடிட்டு கூட வரலாம். பக்கத்திலேயே பீச் ரெசார்ட் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த ஏரியாக்குள்ள பீச்ல இருக்க